ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு அழகே அழகு சீரியல்ல பார்த்தீங்கன்னா, நான் பாவங்க நம்ம அழகுமலர் பம்பரம் போல ஓடி ஆடி எவ்வளோ வேலை செய்றாங்க. அவங்க செய்ற அழக பார்த்து அவங்க புருஷன் வந்து பாக்கியராஜ் ரசிச்சு பார்க்குறாரு. அதுவும் இல்லாம மலர்கிட்ட வந்து கொஞ்சுறாரு. "மலரு மலரு நீ காலைலேருந்து எவ்வளோ வேலை செய்ற? உனக்காக நான் செய்யட்டுமான்னு?" கேட்குறாங்க. "போதும் போதும் நிறுத்துங்க. எனக்கு கொஞ்சுறது போதும். வந்த விஷயத்த சொல்லுங்க." அப்படின்னு கேட்குறாங்க. "அதுவா மலரு, அப்பாவுக்கு வர 60 வயசு ஆச்சு. 60ஆம் கல்யாணம். அதனால எதனா கிஃப்ட் பண்ணணும். என்கிட்ட சுத்தமா காசு இல்ல. நீ தான் எதனா தருவியான்னு பார்க்குறேன்னு" கேட்குறாங்க. "அதானே பார்த்தேன். நீங்க சுத்தி சுத்தி இப்படி சொல்லிவிட சொல்லி தெரிஞ்சது. எதனா காரியம் ஆவணும்னு சொல்லிட்டு தான். என்கிட்ட ரூ. 1 இல்லங்க. நீங்க என்ன சம்பளம் வாங்கி என்கிட்டயா முழுசா குடுக்குறீங்க? வந்து காசு கேட்குறீங்க?" அப்படின்னு அழகுமலர் கேட்குறாங்க. "அப்படிலாம் சொல்லாத தங்கம். என் செல்லம் இல்ல. எப்படி இருந்தாலும் நீ வீட்ல சேமிச்சு வச்ச பணம், சீட்டு கட்டின பணம்லாம் வச்சிருப்ப. அது கொஞ்சம் குடுத்து ஹெல்ப் பண்ணு. ப்ளீஸ்டா" அப்படின்றாங்க. சரி என்ன பண்றது? இவ்வளோலாம் கெஞ்சுறீங்க என்கிட்டன்னு சொல்லிட்டு, அங்க இங்க வச்ச காசெல்லாம் பெரட்டி குடுக்குறாங்க. இது பத்தாதுன்றாரு. "அப்பா சாமி என்ன விடுப்பா. நீ எனக்கு கொஞ்சலனாலும் பரவால்ல. என்கிட்ட இவ்வளோ தான் இருக்கு காசு. அத வச்சுக்கோன்னு" சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. ஒரு பக்கம் வந்து இங்க பாக்கியராஜோட அக்கா வீடு வந்து ரொம்ப பணக்கார வீடா தான் இருக்கு. ஆனா, அவங்க மாமா வந்து ரொம்ப திமிரு பிடிச்ச ஆளா தான் இருப்பான். அவன் பேரு தங்கராஜா இருக்காங்க இந்த கேரக்டர்ல. அவன் வந்து வில்லனா பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீன் பந்தா வில்லன் மாரி தான் சீன் போட்டுட்டு இருக்கான். பொண்டாட்டி வந்து ஒரு விதத்துல நேரா பயப்படுற மாரி நடிக்கிறான். ஆனா, பின்னால வந்து புருஷன கண்டுக்காம தான் இருக்கான். ஆனா, பாக்யராஜ் தம்பி சுரேஷ் போலீஸ்காரன்ல அவன் வந்து மாமாவுக்கு கூஜா தூக்குற மாரி தான் ஜால்ராவா தான் இருக்கான். எதுக்கெடுத்தாலும் மாமா மாமான்னு சொல்லிட்டு அங்க போயிட்டுருக்கான். அவங்க வீட்டுக்கு ஒரு பஞ்சாயத்து வருதுங்க. அதாவது தங்கராஜுக்கு சொந்தக்கார பொண்ணு யாரையோ லவ் பண்ணுதாம். அவன் வந்து வீட்ல ஒரே பிரச்சனையா இருக்குன்னா, காலேஜ் படிக்கிற ஒரு பையன் கூட சுத்துறா என் தங்கச்சி. அதனால வீட்ல அப்பா, அம்மா ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காங்க. நீங்க தான் வந்து கொஞ்சம் பேசணும்னு கேட்குறாங்க. அதனால உடனே இவன் வந்து தயாராகுறான். கூட வந்து மச்சான் சுரேஷ வேற கால் பண்ணி வர வைக்கிறான். ஒரு பஞ்சாயத்து நீ வான்னு சொல்லிட்டு. அந்த காலேஜுக்கு அங்க போறாங்க. அங்க புரொஃபசரா நம்ம அழகுமதி இருக்காங்க. அதாங்க நம்ம நட்சத்திரா தமிழ் சரஸ்வதில வந்தாங்கல்ல, அவங்க தான் இதுல அழகு அழகு சீரியல்ல வந்து அழகுமதியா நடிக்கிறாங்க. காலேஜ் புரொஃபஸரா இருக்காங்க. அவங்க கொஞ்சம் நல்ல சின்சியரா, கொஞ்சம் நேர்மையா, நல்ல பாசமா, நல்ல கேரக்டரா தான் இருக்காங்க. கவிதா கிட்ட வந்து கேட்குறாங்க, "என்ன பிரச்சனை? ஏன் உம்முன்னு இருக்குன்னு?" அவங்க நடந்த விஷயம்லாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தங்கராஜனும் எங்களுக்கு சொந்தக்காரு. அவர் தான் வந்து நேத்து எங்க வீட்ல மிரட்டுனாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வீட்ல வேற அர்ஜென்ட்டா கல்யாணம் பண்றாங்க மேடம். எனக்கு என்ன பண்ண தெரியலன்றாங்க. "அத பத்திலாம் நீ கவலைப்படாத. உன்னோட சம்மந்தம் இல்லாம எதுவுமே நடக்காது. நாங்கலாம் இருக்கோம்ல. போல்டா இருன்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு மோட்டிவேட் பண்றாங்க. இவங்க பேசிட்டே இருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அந்த சுரேஷும், தங்கராஜும் வந்து அந்த லவ் பண்ற பையன் பாபு தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அவன மிரட்டுறாங்க. "எதுக்கு ஊர விட்டு ஊர வந்து லவ் பண்ண வந்த? உனக்கு வேற யாரும் இந்த ஊர்ல பொண்ணு கிடைக்கலையா? ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ. படிச்சோமா, காலேஜ் முடிச்சோமா போ. இல்லன்னா உன் கை கால்லாம் எடுத்துருவேன்னு" சொல்லிட்டு ரொம்ப திமிரா இந்த சுரேஷும் சொல்லிட்டு இருக்கான். கூட அந்த தங்கராஜும் மிரட்டிட்டு இருக்கான். இத பார்த்து அந்த கவிதா என்ன பண்றாங்க, போயிட்டு அழகுமதி கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. அழகுமதி என்ன பண்றாங்க, "யார் நீங்க? எதுக்கு வந்து எங்க காலேஜ் ஸ்டூடண்ட் பையன் மேல கைய வைக்கிறீங்க? தேவையில்லாத பேசுறீங்க. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.